உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த நிமிஷா பிரியா நர்ஸ் வேலைக்காக 2008ஆம் வருடம் ஏமன் நாட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்கு சில மருத்துவமனைகளில் பணிபுரிந்துவிட்டு 2011இல் மீண்டும் கேரளாவுக்கு திரும்பியிருக்கிறார். இங்கு அவர் டோமி தாமஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். மீண்டும் வேலை நிமித்தமாக ஏமன் சென்ற நிமிஷா அதே நாட்டைச் சேர்ந்த தலால் அப்தோ மஹதி என்பவரோடு இணைந்து ஒரு மருத்துவமனையை தொடங்கினார். இதற்காக சொந்த ஊரான பாலக்காட்டில் சுமார் 50 லட்சம் ரூபாயை கடனாக பெற்று சென்றிருக்கிறார் நிமிஷா. நிமிஷாவுடன் மருத்துவமனையை துவங்கிய மஹதி 2017ஆம் ஆண்டு மர்மமான முறையில் உயிரிழக்க அவரது உடல் ஒரு தண்ணீர் தொட்டியில் மூழ்கிய நிலையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் நிமிஷாவை தேட அவர் தலைமறைவானதாக சொல்லப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு பிறகு ஏமன் எல்லையில் நிமிஷா கைது செய்யப்பட்டிருக்கிறார். பல சமயம் நிமிஷாவிற்கு உடல் ரீதியாக தொல்லைகளை கொடுத்த மஹதி நிமிஷாவின் பாஸ்போர்ட்டை பறித்து வைத்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. தனது பாஸ்போர்ட்டை மீட்க மஹதிக்கு அளவுக்கு அதிகமாக மயக்க மருந்து கொடுத்ததாகவும் அதனால் மஹதி உயிரிழந்திருக்கலாம் என்பது விசாரணையில் உறுதியாக இருக்கிறது. இதனையடுத்து 2022ஆம் ஆண்டு கொலை குற்றத்திற்காக நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மரண தண்டனையில் இருந்து நிமிஷாவை காப்பாற்ற ஏமனில் நடைமுறையில் இருக்கும் குருதி பணம் என்ற நிதியின் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இஸ்லாமியர்களுக்கான ஷரியத் சட்டத்தின்படி குருதி பணம் அல்லது தியா என்பது ஒரு வகையான நிதி. கொலை செய்வது, சொத்துக்களை அபகரிப்பது அல்லது சேதப்படுத்துவது, சக மனிதர்களை துன்புறுத்துதல் போன்ற குற்றங்களில் ஈடுபட்டு தண்டனை பெற்ற குற்றவாளிகளை காப்பாற்ற பாதிக்கப்பட்ட குடும்பமோ நபர்களோ குற்றவாளிகள் கொடுக்கும் நிதியை பெற்றுக்கொண்டு மன்னிப்பு வழங்கினால் தண்டனை பெற்றவர்கள் விடுதலையாகலாம். இந்த முறை மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அரபு நாடுகளிலும் சில ஆப்பிரிக்க நாடுகளிலும் அமலில் இருக்கிறது. இதே ஷரியத் சட்டம் ஏமனிலும் பின்பற்றப்படுகிறது. இதற்காக சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் என்ற குழு மூலமாக தன்னார்வலர்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஒன்று சேர்ந்து நிதி திரட்டி $1 மில்லியன் வரை மகதியின் குடும்பத்திற்கு கொடுக்க திட்டமிட்டிருந்தனர். இந்திய மதிப்பில் சுமார் 8.5 கோடி ரூபாய். ஆனால் அதற்கு மகதியின் குடும்பம் சம்மதிக்கவில்லை. நிதியையும் வாங்க மறுத்துவிட்டது. இன்னொரு பக்கம் குருதி பணத்தை மகதியின் குடும்பத்திற்கு நிதியாக கொடுப்பதற்கு மாற்றாக சவுதியில் உள்ள தூதரகம் மூலம் ஏமன் குடும்பங்களின் மருத்துவ செலவுகள், சுகாதார திட்டங்கள் போன்றவற்றிற்கும் நிதியாக தர தயாரானார்கள் நிமிஷா நலம் விரும்பிகள். இங்கும் அவர்கள் பெரும் சிக்கலை எதிர்கொண்டார்கள். காரணம், ஏமன் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் இந்தியாவுக்கு அந்த நாட்டுடன் நேரடி வெளியுறவு தொடர்பும் இல்லை, தூதரக அதிகாரிகளும் இல்லை. இதனால் நிமிஷா விவகாரத்தில் இந்தியா நேரடியாக தலையிடுவதில் சிக்கல் நீடிக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நிமிஷாவின் தாய் இந்திய அரசிடம் சிறப்பு அனுமதி பெற்று ஏமன் சென்றார். நேரில் சென்று அங்கு அவர் எடுத்த சில முன்னெடுப்புகளிலும் பலன் கிடைக்கவில்லை. நிமிஷாவுக்கு மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டதன் பின்னணியில் மகதி குடும்பத்தினரின் சம்மதம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே இந்தியாவின் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மரியாதை இருக்கிறது. இதன் எதிரொலியாகத்தான் எப்போதோ நிமிஷாவுக்கு நிறைவேற்றப்பட வேண்டிய தண்டனை தாமதப்படுத்தப்பட்டு வரும் 16ஆம் தேதி என முடிவாகி இருப்பதாகவும் இது மேலும் நீடிக்கலாம் என நிமிஷாவின் குடும்ப தரப்பின் நம்பிக்கையாக உள்ளது. இப்போதும் நிமிஷா தண்டனையில் இருந்து தப்பித்து உயிர் பிழைக்க ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே மிச்சம் உள்ளது. அது மகதியின் குடும்பம் நிமிஷாவிற்கு மன்னிப்பு வழங்குவதுதான். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.